பல்கலைக்கழக தேடல் குழு இருக்குல்ல, அதுல மாநில அரசாங்கத்தை நீங்க எடுத்துடுறீங்க. யூஜிசி பிரதிநிதி இருப்பாங்க, செனட்ல இருப்பாங்க, கவர்னருடைய ஆள் இருப்பாங்க. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள்லாம் சட்டமன்றத்தால் சட்டம் இயற்றப்பட்டு அதனுடைய இடத்துல இருந்து செலவு எல்லாமே மாநில அரசாங்கம் தான். மாநில அரசாங்கத்துடைய பல்கலைக்கழகத்துக்கு நான் ஏன் மத்திய அரசாங்கம் நியமிக்கிற ஒரு ஆளை துணைவேந்தரா இருக்கணும்? அது இந்தியா முழுவதும் விளம்பரப்படுத்தி, நல்லா கவனிங்க, அதுல இருக்க வார்த்தை, இந்தியா முழுவதும் விளம்பரப்படுத்தி துணைவேந்தர் தேடணுமா? நான் கேட்கிறேன், சென்னை பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர் இல்லைங்க, அண்ணா பல்கலைக்கழகத்துல வேந்தர் இல்லைங்க, மதுரை பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர் இல்லைங்க, இப்படி பல 5 பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர்களே இல்ல, 6 பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தரே இல்ல. இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு தப்பு நடந்தது. அப்ப அந்த தப்புக்கு பொறுப்பேற்க வேண்டியவங்க யாரு? நல்லா கவனிங்க. பல பேர் மாநில அரசாங்கத்தை பத்தி சொன்னாங்க. அங்க அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு பொறுப்பேற்க வேண்டியவர் வேந்தர். அங்க வைஸ் சான்சலர் போடாம இருந்தது யாருடைய தவறு? அப்ப அந்த வைஸ் சான்சலர்னா நீங்க அங்க இருக்கிற ரெஜிஸ்ட்ராரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிருக்கணும். மாறாக ஏதோ மாநில அரசாங்கம் கோட்டை விட்டு விட்டதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. அந்த இதுக்கு போல. இப்ப நான் கேட்கிறேன், எங்க தமிழ்நாட்டுல எங்க பல்கலைக்கழகத்துக்கு வெளிநாட்டுல இருந்து சூரப்பாவை போட்டீங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு, அது மாதிரி உத்தரப்பிரதேச ஒருத்தர் தமிழ்நாட்டுல ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போட வேண்டிய அவசியம் ஏன் வருது?